கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற இந்த வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க போகிற ஒரு காரியம் பலன் கொள்ளுகிற மனுஷன் என்கிற தலைப்பிலே நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 84வது சங்கீதம் கோராகின் புத்திரருள்ளே ராகா தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த 84வது சங்கீதத்தில் கர்த்தருடைய வீட்டை குறித்து அவருடைய பிரகாரத்தை குறித்து எழுதியிருக்கிறதை நம்மால் படிக்க முடிகிறது. அப்படி அவருடைய பிரகாரத்தையும் அவருடைய வீட்டை குறித்து படிக்கும் பொழுது அந்த வீட்டில் தேவனுடைய சபையிலே ஒருவன் வாசம் பண்ணுகிற பொழுது, ஒருவன் அந்த வீட்டிலே நிலைத்திருக்கும் பொழுது அங்கு நடக்கிற ஒரு காரியம் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான இந்த காலை பொழுதிலே இந்த உலகத்திலே தன்னை பலவானாக காண்பித்து கொள்வதற்கு பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். சிலர் பணத்திலே பலன் கொள்ளுகிறார்கள், சிலர் பொருளாதாரத்திலே பலன் கொள்ளுகிறார்கள், சிலர் படிப்பிலே பலன் கொள்ளுகிறார்கள், சிலர் சாதி அடிப்படையிலே பலன் கொள்ளுகிறார்கள், சிலர் மதத்தின் அடிப்படையிலே பலன் கொள்ளுகிறார்கள், சிலர் சரியான பேக்ரவுண்டாலே தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறார்கள். ஆனால் வேதம் யாரை பாக்கியவான் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், உலக பிரகாரமாக பலப்படுகிறதை விட தேவனுடைய வீட்டில், தேவனுடைய பிரகாரத்தில், தேவனுடைய ஆலயத்தில் காத்திருந்து அந்த கர்த்தருக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக எவன் ஒருவன் பலன் கொள்ளுகிறானோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரிலே ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். அவரிலே நம்ம பலன் கொள்ள வேண்டும். அவரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்களும் நானும் ஆராதனின் மூலமா, ஜெபத்தின் மூலமா, வேத வாசிப்பின் மூலமா, தேவ சமூகத்திலே அமர்வது மூலமாக ஸ்தோத்திரம் சில நேரங்களிலே தேவனுக்குள் பலப்பட வேண்டும் என்று, கர்த்தரிலே பலப்பட வேண்டும் என்று வேத நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தரில் பலன் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பலசாலிகளாக இருப்பதற்கு சரீர பிரகாரமாக, மனதளவிலே, சிந்தை அளவிலே, சரீர பிரகாரத்தில் கர்த்தருக்குள் நீங்கள் பலவான்களாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10 சொல்லுகிறது. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்காக பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பானவர்களே, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கர்த்தருக்குள் பலப்படுவானால் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்குள் பலவான்களாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நெகேமியா 8:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலக பிரகாரமா அநேக ஜனங்களை, அநேக மக்களை கவனித்து பார்க்கும் பொழுது தன்னை பலவானாக மாற்றிக்கொள்வதற்கு பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறாங்க. அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய பலன் உன்னுடைய மகிழ்ச்சியில் தான் இருக்கிறது. சிந்தையில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ, உன்னுடைய எண்ணங்களில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ, இருதயத்தில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ, ஆவிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறதோ, நம்முடைய எண்ணங்களை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாய் காத்து கொள்ளுகிறோமோ அந்த மகிழ்ச்சி தான் நம்முடைய பலத்தின் அளவாய் இருக்கிறது. அப்ப எவன் ஒருவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறானோ அவன் கர்த்தருக்குள் பலப்படுகிறான். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பலனாக மாறுகிறது.
அதனால்தான் சிறையில் இருந்தாலும் கூட பவுல் ஆலோசனை சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று. அப்போ கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்கள் பலப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஒரு மனிதன் கர்த்தருக்குள் பலப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இரண்டாவதாக, ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் ஆவியிலே பலப்படுகிறான், அவன் ஆத்துமாவிலே பலப்படுகிறான், அவன் சரீரத்திலே பலப்படுகிறான், அவன் பரிசுத்தத்திலே பலப்படுகிறான், அவன் சிந்தையிலே பலப்படுகிறான், அவன் குடும்பத்திலே பலப்படுகிறான், அவன் ஊழியத்திலே பலப்படுகிறான். அப்ப இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறுகிறவள் சொன்னார், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். அப்ப எருசலேமிலே காத்திருக்கும் பொழுது அந்த உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள் வரும். அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை சொன்னார். பரமையான இந்த காலை பொழுதிலே நீங்கள் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அப்ப முதலாவது, மகிழ்ச்சியாக வாழும் பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். இரண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது பலனடைகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, எப்பொழுது நாம் பலனடைகிறோம் என்று பார்க்கும் பொழுது, ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, 40ஆம் அதிகாரம் 31 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மூன்றாவது, யார் தேவ சமூகத்திலே தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய பிரகாரத்திலே அமர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மூன்றாவது, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு பலசாலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சோதனைகளை மேற்கொள்ளுகிற, பாடுகளை மேற்கொள்ளுகிற, உபத்திரவங்களை மேற்கொள்ளுகிற ஒரு பலவான்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்படி தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருப்பு உங்களை பலவான்களாக மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அமைதியான ஒரு வாழ்க்கை உங்களை பலவான்களாக மாற்றும். அப்போ உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். எப்பொழுது பலப்படுவோம்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். மூன்றாவது, தேவ சமூகத்தில் ஜெபத்திலே காத்திருக்கும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அப்படி பலனடைகிற பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளே பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான அந்த காலை பொழுதிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தை ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை பொழுதிலே யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனங்களோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்பா, உமக்குள்ளே மகிழ்ச்சியாய் வாழ்ந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பலப்பட உதவி செய்யும். மூன்றாவது, தேவ சமூகத்திலே காத்திருந்து பலப்பட ஆண்டவரை உதவி செய்வீராக. இவங்க கலக்கம், இவங்க கவலை, இவங்க பாரம், இவங்க சோர்வுகள், இவங்க பலகீனங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே மாற்றி போடும். ஜெபிக்க நாளுவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.